ரோகிணி வந்துட்டு இந்த வாட்டி வந்துட்டு மிஸ் ஆகிட்டாங்க. ஒரு வேளை மாட்டியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்திருக்குன்னு வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிறிஸுக்கு வந்துட்டு கண்கட் அவுத்ததுக்கு அப்புறமா அவங்கள எப்படியாச்சும் வீட்டுக்கு வந்துட்டு அமுச்சு வைக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டோவில் வந்துட்டு நம்ம ரோகிணி வந்துட்டு இருக்கிறாங்க. முத்து மீனை வந்துட்டு அவங்கள வழி அமுச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில் எல்லாமே கட்டிட்டாங்க. ரோகிணி வந்துட்டு காசு கொடுத்து வந்துட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்துட்டு வாங்க மாட்டேன்றாங்க. எல்லாரும் வந்துட்டு ஒரே குடும்பம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் வந்துட்டு வழி அமுச்சு வச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அண்ணாமலை வந்துட்டு எனக்கு நெல்லூரில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு முத்துவோட ஃப்ரெண்டு வந்துட்டு வர்றாங்க. அவங்களோட அண்ணனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வர்றாங்க. நீ வந்துட்டு கல்யாணத்தப்போ ஓடிடுறாங்க எட்டாச்சும், நீ இருந்த அப்படின்னா உடனே வந்துட்டு மாட்டி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே முத்துவுக்கு வந்துட்டு அப்படி தான் வந்துட்டு முடிஞ்சிருந்தது. ஸோ உடனே வந்துட்டு இதை கேட்டுக்கிட்ட மீனா வந்துட்டு அப்போ நம்மளை வந்துட்டு ஏதோ கடமைக்கு வந்துட்டு நம்ம கூட வாழ்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாயிடுறாங்க. சாப்பாடு வந்துட்டு செய்ய சொல்கிறாங்க. அந்த இடத்துல சாப்பாடு வந்துட்டு செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிடுறாங்க. முத்து வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு இவ கோவமாக இருக்கிற அப்படின்னு சொல்லி டேரெக்டாகவே வந்துட்டு போய் கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி கடமைக்குன்னு வாழ்கிற மாதிரி வந்துட்டு அவங்ககிட்ட சொல்லி காமிக்கிறீங்கன்னு சொன்னதுக்கு நான் மனோஜ் வந்துட்டு குத்தி காட்டணுன்றதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னதும் அதெல்லாம் வந்துட்டு கிடையாது, நீங்கள் என்ன தான் சொன்னீங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ என்ன சாப்பாடு ரெடி பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. முடியாது அப்படின்னு சொன்னதும் நான் வெளியில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு கிளம்பிடுறாங்க. உங்களோட கருத்துக்கள் எது வந்தாலும் மறக்காம கன்பாஸ் லீவ் பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரோமோ அப்டேட் தெரிஞ்சுக்கப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.